Praise Lord brothers and sisters. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொத்தத்துல நம்ம சேனல் பாக்குறவங்க அநேக ரசிக்க பாஸ்டர் நான் உங்களை சேனல் பார்த்தா ரசிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால ரசிக்கப்பட்ட புதிதில் எடுக்க வேண்டிய சில முக்கியமான தீர்மானங்கள் என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். எங்களை வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா ரட்சிக்க இது வந்து எங்களுடைய அனுபவத்துல இருந்தும் நாங்க இப்ப இந்த ஊழியத்துல பாக்குறது நாங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றோம். முதல்ல நம்ம என்ன தீர்மானம் ரட்சிக்கப்பட்டதை எடுக்கணும்னா ஒரு வைராக்கியம் வந்து வேணும். ரட்சிக்கப்பட்ட புதுசுல அநேக மக்கள் வந்து அந்த இடத்துலதான் திணறுவாங்க. அதாவது அவங்களுக்கு இயேசு மேல பயங்கர அன்பு இருக்கும். ஆனா ஒரு பக்கம் வந்து மித்தவங்க எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க, லைட்டா சொல்லிட்டாலும் அப்படியே சில பேர் பேக் அடிச்சுட்டு போயிருவாங்க. இப்ப ஒரு ரீசெண்டா கூட அந்த ஒரு பையனை கூட நீங்க ஹோட்டல்ல பாத்தீங்கல்ல, முன்னாடி நல்ல சபைக்கு வந்துட்டு இருந்த குடும்பம் தான், ஆராதனைக்கு வந்துட்டு இருந்த குடும்பம். சரி இப்ப எப்படியும் அவங்க அதை தாண்டி வந்துருவாங்க, ஏன்னா அது ஒரு ஸ்டேஜ் வந்து அந்த பிரச்சனை வரும், நெருக்கடி வரும் அப்படின்னு நினைக்கிற நேரம் அந்த பையனுக்குள்ள நல்லா வளர்ந்து சபைக்குள்ள ஒரு ஐக்கியமாகி இவன் வந்து அவர் அடைக்கலப்பட்டவமா சபை வந்து இருச்சு இனிமே பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது பிசாசு கொடுக்குற சோதனை அது. அதாவது அந்த டைம் அவங்க சபைக்குள்ள என்ட்ரி ஆகுற டைம் வந்து எப்படி சொல்லி வந்தாங்கன்னா, எங்களுக்கு ஆதரவா யாருமே இல்லை, உறவினர்கள் எல்லாருமே இருந்தாலுமே எங்களுக்கு ஆதரவு கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான். எங்க சபையில உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அப்படி மோட்டிவேட் பண்ணி ஒரு ஒரு இதுக்கு வந்தவங்க தான். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வைராக்கியம் இதாகி இப்போ யாரு ஆதரவு கொடுக்கலன்னு அவங்க நினைச்சு சொன்னாங்களோ இப்ப அவங்களுக்கே பயந்து, இல்ல என் உறவினர்கள் வந்து அவங்க முன்னாடி நான் வந்து சபைக்கு வர்றது எனக்கு இதா இருக்கு, நாளைக்கு ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ட்டு இப்ப ஒண்ணுமே இல்லாம இருந்தப்ப ஒண்ணுமே இல்ல தற்செயலா பாக்குறான். பார்க்கும்போது கூட அவன் பொட்டு சந்தனம் போட்டு வச்சிருக்கான். அது என்னை பார்த்த உடனே சொல்றான், பாஸ்டர் இது வந்து எனக்காக நான் வைக்கவே இல்லை, எனக்காகவே நான் வைக்கவே இல்லை, ஆனா வெறும் நெத்தி இருக்குதே அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, அதனால நான் சந்தனப்பட்டு நான் வைக்கிறேன், அதான் வைக்கிறேன், ஆனா இயேசுவை நான் மறக்கவே இல்லை அப்படிங்கிறான். அதாவது நீங்க வந்து சொல்லலாம் சிஸ்டர் புதுசா ரசிக்கப்பட்டவங்க எவ்வளவு இது இருக்கு தெரியுமா அப்படின்னு. ஆனா இந்த நாங்க சொல்ற இந்த தம்பிக்கு அப்படி ஒரு கட்டு கிடையாது. ஏன்னா நாங்க பார்த்திருக்கோம், எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலதான் அவன் சபைக்கு வந்தான். சோ அவன் யாருக்குமே அடிமை கிடையாது, எந்த ஒரு உறவினர்கள் பேச்சு கேட்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை கிடையாது. ஏன்னா ஆண்டவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அவனுக்கு எல்லாமே எடுத்து தூக்கி எடுத்து அவனை ஒரு மனுஷனாய் மாற்றி ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல பொசிஷன்ல கொண்டாந்து சபைதான் கொண்டாந்துச்சு. அதனால இந்த பையனுக்கு பொறுத்து இக்கட்டு கட்டாயம் அப்படின்ற நெருக்கடி கிடையாது. இவன் நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு நல்லா வெளிச்சமா இருக்கிறான் தெரிஞ்ச பிறகுதான் இவன் வந்து இப்ப நல்லா இருக்கான், இவன்கிட்ட கொஞ்சம் காசு புழங்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் சொந்தக்காரங்க ஒண்ணு வராங்க, வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க. பேசி அது வந்து நாங்க வந்து உங்க சமுதாயம் அது நம்ம சமுதாயம் வந்து நாளைக்கு நாளைக்குள்ள வந்தா உனக்கு நல்ல கட்டு வந்தா யாரு வருவாங்க செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேர்ட்டையுமே பேசி கொண்டு போறாங்க. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் தன்னை தூக்கி விடுத்த குப்பையிலிருந்து தூசியில இருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிற தேவன் ஆண்டவர் தான் அப்படின்னு வைராக்கியம் அவனால எடுக்க முடியல. அந்த வைராக்கியம் மட்டும் அவன் எடுத்திருந்தான்னு வைங்களேன், அவன் பின்வாங்கி போயிருக்க மாட்டான். அவங்க என்ன ஒரு ஸ்டேஜ்ல சபைக்குள்ள வந்தாங்க. நாங்க ஏன் இதை திருப்பி சொல்றோம் அப்படின்னா, வைராக்கியம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரட்சிக்கப்பட்ட புதுசுல உங்களுக்கு என்ன தேவைன்னா வைராக்கியம் தான் தேவை. என்ன ஸ்டேஜ்ல அவங்க சபைக்குள்ள வந்தாங்கன்றத நாங்க ஓப்பனா ஹானஸ்டா நாங்க சொல்றோம். இதான் நடந்தது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, சின்ன குழந்தை 10 மாச குழந்தை தான். இதை எடுத்துட்டு சாப்பாட்டுக்கே, அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால 2 வீட்டு சைடுமே கை விட்டுட்டாங்க. நீ வந்து அந்த கேஸ்ட் ஏதோ பிரச்சனைனால கை விட்டுட்டாங்க. அப்ப வந்து ஒவ்வொரு கோயில்ல, அதாவது இங்க இருந்து ட்ரெயின் ஏறி ஏதாவது கோயில்ல போய் அன்னதானம் எடுத்து சாப்பிட்டு, உண்மையா எங்களுக்கு அதை கேட்கும் போதே அவங்க இதை கேட்கும் போதே ரொம்ப எல்லாரும் இறுதி நொறுக்கப்பட்டுச்சு அவங்க வந்து சொல்லும் போது.
அப்ப வந்து எங்கேயுமே அடைக்கலம் கிடையாது. இப்படியே போய் போய் தெருவுலயே ரோட்லயே தான் அவங்க படுக்கிறது கொள்றது, வீடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு காலத்துல ஆனா அந்த பையன் நல்லா இருந்த பையன் தான். இப்படி இருந்த சூழ்நிலை தான் அவங்க சபைக்குள்ள வந்திருக்காங்க. சாப்பாடுக்கு இடம் கிடையாது, வீடு 2 வீடும் கைவிட்டுருச்சு. அதனால நடு எல்லாமே வீட்டெல்லாம் அவங்க 2 வீட்லயும் டோரை லாக் பண்ணி பூட்டு போட்டாங்க. நீ போயிரு, எப்படியும் நீங்க போயிருங்க, இனிமே கிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் அடைக்கலம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வெளியேற்றிட்டாங்க. இப்படியே ஊரா போய் இது பண்ணிருக்காங்க. இப்ப இந்த சூழ்நிலை தான் சபைக்கு அவங்க வந்தாங்க. அப்ப சபை தூக்கி விட்டுச்சு. அவனுக்கு வாடகை கொடுத்து அந்த வீடை பார்த்து எடுத்து அவனுக்கு ஜாமான்கள் வாங்கி எல்லாம் கொடுத்து அவனுக்கு ட்ரெஸ் கொடுத்து அவனை வந்து ஒரு மனிதனாய் மாற்றுது. அவனை வந்து ஒரு மனிதன் நற்குணங்கள் மாற்றி அவன் கொஞ்ச நாளைக்கு சபைக்கு வரான். பேச்சு ஸ்டைலு எல்லாமே மாறுது, அவனுடைய ஸ்டைல் மாறுது, எல்லாமே மாறுது. இந்த சமயம் தான் பிசாசு கண்ணி வைக்கிறான். அதாவது இப்ப இன்னொரு குரூப் இருக்கு. சில பேர் வந்துட்டு அற்புதத்துக்காக வந்துட்டு உடனே போற குரூப். அப்படி கிடையாது. இந்த பையனுக்கு ஆண்டவர் மேல இன்னும் அன்பு இருக்குது. ஆனா எங்க பிரச்சனைனா இந்த வைராக்கியத்துலதான் பிரச்சனை. யாரோ 2-3 பேர் கேட்கதான் கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா இப்ப என்ன கிறிஸ்துக்குள்ள வந்துட்டியா, சபைக்கு போறியா அப்படின்னு நிச்சயமா கேட்கதான் செய்வாங்க. கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. நீ தாழ்வுல இருக்கும்போது ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. நீ குளிக்காம கொள்ளாம கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட வந்திருக்கும் போது யாருமே கேட்க மாட்டான். ஏன்னா கேட்டானா அவன் எடுத்து கொடுக்கணும். அவன் அதுக்கு தயாரா மாட்டான். நீங்க கொஞ்சம் நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு இவன் கொஞ்சம் நீட்டா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இவன்கிட்ட காசு புழங்குது, இவன்கிட்டன்னு தனியா இருக்கு, அப்ப இவனை கீழ்படுத்தணும் வைக்கணும்ன்றதான் பிசாசு ரொம்ப தீவிரமா. ஏசுட்டன்னு வந்தா உயர்ந்துருவான், நாளைக்கு இவன் சாட்சியா மாறுவான், 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கும், 4 பேர் ஆதாயப்படுத்தி கொண்டாந்துருவான்னு தெரிஞ்சுதான் பிசாசு அவனை கீழது. இதை அவங்க புரிஞ்சுக்கணும். அவனா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நாங்க முதல்ல சொல்றோம். நாங்க நாளைக்கு பிற்காலத்துல இதுதான் நடக்கும் சொல்லியும் அவன் அந்த வைராக்கியம் காட்டாதனாலதான் விழுந்துட்டான். நீங்க ரசிக்கப்பட்டவங்க இதை பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முதல் விஷயம், நீங்க வைராக்கியமா இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் நான் இப்போதைக்கு இந்த வாங்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா. பிசாசு பொய்யுக்கும் பொய் தகப்பன். அவன் ஏமாத்துறதுல ரொம்ப 1ஆம் நம்பர் கெட்டி. அதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டு இயேசு உண்மையானவர் அங்கிற நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நீங்க இதுலதான் நீங்க தப்பு பண்றீங்க. பிசாசு பொய்யா இருந்தாலும் மனிதர்கள் நல்ல மனிதர்கள் தானே அப்படின்னு நினைச்சு, எங்க சொந்த பந்தம் தானே, எங்களுக்குள்ள தானே, எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தானே, எங்க ஆளுக்க தானே அப்படின்னு சொல்லி அவங்களோடு நீங்க உறவாடுறதுதான் கண்ணியா இருக்கும். யோசுவா 23ஆம் அதிகாரம் 12-13. நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியுங்கள். அதான் யோசுவா சொல்றாரு. நீங்க ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை பெற்றுக்கொண்டு அவங்க ஆசீர்வாதத்தை நல்லா தெரிஞ்ச பிறகும் நீங்க பின்வாங்கி போனீங்கன்னா, நீங்க யாருக்காக நீங்க போனீங்களோ, எந்த நபருக்காக நீங்க போறீங்களோ அவங்க கண்ணியாவும் சவுக்காவும் முள்ளாதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசுவா இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கை சொல்றாரு. 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம எடுக்க வேண்டிய இன்னொரு தீர்மானம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மேல நமக்கு ஒரு பயம் வரணும், ஊழியக்காரங்க மேல ஒரு நல்ல ஒரு மரியாதை வரணும். இந்த 2 ஒரு சில பேர் குழப்பிக்குவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்னை வழி நடத்தின பாஸ்டர் அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கும் மேல ஒரு பிடி வச்சிருவாங்க. அதாவது போ என்ன ஆகும்னா, ஒரு சில காரியங்கள் ஏன்னா இதெல்லாம் நாங்க பாத்துருக்கோம். நாங்களே ஒரு ஊழியரா இருந்தாலுமே எங்களுக்கு தர வேண்டிய ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க கொடுத்தா போதும். மத்தபடி ரொம்ப ஆண்டவருக்கு மேல பயந்து அப்படியெல்லாம் பண்ணணும்னு யாரும், அது ரொம்ப தப்பான விஷயம். நாங்க அடிப்படையே அதான் சொல்லி கொடுக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு யாருமே போக கூடாது. அது ஆண்டவருக்கு மேல ஒரு ஸ்டெப் ஊழியக்காரங்களை வைக்கவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் வீழ்ந்து போயிருக்காங்க, அந்த ஸ்டேஜ்ல வீழ்ந்து போயிருக்காங்க. வசனம் இப்படி சொல்லுதானே, நீங்க எப்படி செய்றீங்கன்னா, இல்ல எங்க ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி
வசனத்துக்கு புறம்பாவே நிறைய பேர் அப்படி செஞ்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலத்துல நீங்க கிறிஸ்தவங்க அப்படி ரட்சிப்பின் சந்தோஷக்குள்ள வருவீங்க. வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே பரிசுத்தம் எல்லாமே பரலவும் நினைச்சேன். ஆனா இங்கேயும் எவ்வளவு இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கு, இங்கேயும் எவ்வளவு இது இருக்குன்னு நான் அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கிறிஸ்தவமே ஒரு உலகம், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டு இப்பதான் புதுசா வர்றீங்களா, எந்த சபைக்கு போனாலும் உங்களுக்கு பரலவமா தான் தெரியும். அது முக்கியமா கட்டுக்குள்ள இருந்து வர்றவங்களுக்கு நம்ம சபைக்கு போறதே பரலவமா இருக்கும். ஆனா சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க எவ்வளவு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆண்டவர் மேல வைக்க வேண்டிய பயம், தேவ பயம் அதை நீங்க தனியா நீங்க வைக்கணும். மற்றபடி ஊழியர்கள் மேல நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தா போதும். இந்த இதை நீங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணாதான் தவறான ஊழியர்களுடைய வலையில நீங்க சிக்க மாட்டீங்க. இல்ல அப்படின்னா கள்ள போதகர் கள்ள தீர்க்கதரிசிகள் வலையில நீங்க விழுந்துருவீங்க. அதாவது பயப்படணும், ஆண்டவருக்கு பயப்படணும், மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. அது கண்ணியா மாறும். மனுஷனுக்கு கீழ்ப்படினும் மரியாதை கொடுக்கணும். யாருக்கு எந்த ஸ்டேஜ்ல எப்படி பேச்சு கொடுக்கணும், அவங்க உண்மையா இருக்காங்களா, அவங்க தரமா இருக்காங்களான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். அவங்க அதுல ஒருத்தர் இல்லாதவங்க பொய்யானவங்க, அவங்கள போய் மரியாதை கொடுக்கவும் கீழ்ப்படியதுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இதே அவங்க உங்களுடைய ஆவிக்குரிய விஷயத்துல அவங்கள தடை பண்றாங்கன்னா அவங்களுக்கு போய் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கீழ்ப்படியணும்னு அவசியம் இல்லை. நீங்க தட்டி விட்டுட்டு தாராளமா போயிடலாம். இன்னைக்கும் அநேகருக்கு தாம் போற சபை ஒரு தவறான பாதையில தானே நடத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அதுக்குள்ள அந்த ஊழியர்கள், அதாவது தேவனை விட பெரிய பொசிஷன்ல அந்த ஊழியக்காரங்களை வச்சுட்டாங்க. நாங்க வேற வழி இல்ல, நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றவங்க அநேகர் இருக்காங்க. சொல்லதான் செய்றாங்க. அவங்கள பற்றியே குறை சொல்லுவாங்க, சபையை பற்றியே குறை சொல்லுவாங்க, ஊழியக்காரங்களை பற்றி மோசமா பேசுவாங்க, கண்ணு முன்னால பாவங்களை பார்ப்பாங்க, ஆனா அதுக்குள்ளேயே தான் கிடப்பாங்க. அதெல்லாம் எதனால அப்படின்னா அதுதான் காரணம். ஆண்டவரே சொல்லியிருக்காரு, உங்களுக்குள்ள கள்ள போதகர் வருவாங்க, கள்ள தீர்க்கதரிசி வருவாங்க, இருந்தாலும் ஓநாய்கள் வருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமே இருக்க காரணம் என்னன்னா இந்த தீர்மானம் நீங்க எடுக்கணும். ரட்சிக்கப்பட்ட புதுசுலே நீங்க எடுத்தாதான் இதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். இது ரட்சிக்கப்பட்ட புதுசுலே நீங்க பண்ணக்கூடிய காரியம் என்னன்னா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு சில காலங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்பதாகவே இந்த தீர்மானத்தை நானும் என் மனைவியும் எடுத்துக்கிட்டோம். இதுல 2 தீர்மானம் எடுத்தோம். அதுல ஒண்ணு, ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டோம். 2வது, நம்ம தசம பாகம் சர்ச்சுக்கு கொடுக்கறது, ராயன் கொடுக்கறது ராயனுக்கும், தேவன் கொடுக்கறது தேவனுக்கு கொடுக்கணும். தசம் பாகத்தை நம்ம ஆண்டவர் காணிக்க கொடுத்துடணும், அதை கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அதையும் பிராரமா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் பண்ணும்போதுதான் ஒரு 6 மாசம் கழிச்சு எனக்கு அந்த ரட்சிப்பின் இது கிடைச்சி, ரட்சிக்கப்பட்ட பிறகும் கரெக்டா அந்த தசம் பாகத்தை ரொம்ப புள்ளி வாரமா எடுத்து வச்சு கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவேன். அது எனக்கு இன்னைக்கு நான் ஊழியரா இருக்கும் போது என்னுடைய தசம் பாகத்தை நாங்க எடுத்து என்ன செய்யணுமோ நான் செஞ்சிருவேன். அன்னைக்கு ஆரம்பிச்சதான ஒரு தீர்மானம். இன்னைக்கு நான் அதை டயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். ஏன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், நம்மளை பாதுகாக்கும். இத்தனை வருஷமா எனக்கு பெரிய நஷ்டங்கள் வராத அளவுக்கு என்னை பாதிச்சு. சில நஷ்டங்கள் வந்ததான் செஞ்சு, அதுக்காக நான் அது இல்லைன்னு சொல்ல. ஆனா காணிக்கை கொடுக்க அந்த நஷ்டத்தை ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையினால நிரப்பினார். அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு சில நேரம் நம்மகிட்ட பணம் நல்லா இருக்கப்ப தசம்பாகம் எடுத்து வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கடன்ல நாங்க இது பண்றோம், இப்ப நாங்க இந்த அமௌண்ட்டை போய் நாங்க தசம்பாகம், அப்பதான் பிசாசு அப்படி சொல்லுவோம், நீயே கடன்ல இருக்க, இப்ப இந்த அமௌண்ட் இவங்க கடன் நல்லா இருக்கும்போது கொடுத்துருக்க மாட்டாங்க. நல்லா இருக்கும்போது ஆண்டவருக்கு கொடுப்போம் அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப கடன் இருக்கிறப்ப நீங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே நானே கடன் இருக்கேன், நான் என்னத்த போய் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப எப்போதுமே நல்லா இருக்கும் போதும் கொடுக்கல, கடன் இருக்கும்போதும் கொடுக்க முடியாத சூழ்நிலைன்னு சொல்லிடுவாங்க. பிசாசுக்கு நல்லா தெரியும் அது. அதனால தயவு செஞ்சு இனிமே நீங்க மாறுங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டீங்கன்னா இப்பயே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க, இதுல நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி. நீங்க அந்த விஷயத்துல உண்மையா இருக்கும்போது கர்த்தர் அவருடைய உண்மையை நம்ம வாழ்க்கையில நிச்சயமா, ஏன்னா நாங்க கண்ணால பாத்துருக்கோம், நிச்சயமா விளங்க பண்ணுவார். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம், நாங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல எடுத்த தீர்மானம்னா, அது நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சிது. அப்போ நான் எல்லாமே ப்ரைவேட்டில் சும்மா அன்னன்னைக்கு நான் கிராமத்துக்கு போய் கிராம மக்களுக்கு போய் ஏதாவது வைத்தியம் பண்ணுறது, சின்ன வைத்திய முறைகள்
பண்ணிட்டு ஊசியை போட்டுட்டு என்னால் முடிஞ்ச மாத்திரைகள் டானிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அது நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போவுமே நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு ஒரு, ஏன்னா இந்த இதில் நிறைய பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஈவினிங் தான் சாயந்தரம் தான் மக்களை போய் பார்க்க வேண்டியிருக்கும். பகல் முழுக்க வீட்டில் இருக்கணும். அப்போ வீட்டில் உள்ளவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பிள்ளை ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, மனைவி வேலைக்கு போயிடுவாங்க. நான் பகலில் முழுக்க வெறுமையாக இருப்பேன். சாயந்தரம் பொழுதுக்கு நான் அங்கிட்டு போனேன்னு வைங்களேன், இவங்க தனியாக இருப்பாங்க. நைட்டு ஆனால் 11 மணி தான் வருவேன். குடும்பத்தை பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை கிடைச்சதுன்னா, நல்ல வேலை தந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க என்ன சம்பளம் இருக்கோ அது மட்டும் எனக்கு போதும். ஒரு பைசா கூட நான் அதிகமாய் நான் வாங்க மாட்டேன், அதாவது எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டேன். ஏன்னா அந்த ஃபீல்டு அப்படி நம்ம வந்து சைடுல நம்ம சம்பாதிக்கலாம். அரசாங்கம் வேலை பார்த்துட்டு என் கூட வேலை பார்க்கவங்க ஏகப்பட்ட பேர் நம்ம ஊசி போடலாம், அங்க உள்ள மெடிசின்ஸே எடுத்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் விக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கு. வந்து ஒரு வர்ற ஜனங்களுக்கு வீட்டுல போய் ஒரு குளுக்கோஸ் ஏத்தி விட்டா அன்னைக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம். நம்ம சம்பளத்தை விட அதிகமாய் ரெட்டத்தனையா நிறைய சம்பாதிக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் வேலைக்கு வந்தக்கப்புறம் டைமிங் ஈவினிங் 5:30-6 மணிக்கு வீட்டுக்கு வந்து ஈவினிங் டைம் ஃப்ரீயா தான் இருக்கு. ஆமா, அது ரொம்ப ஈஸியா ஒண்ணு அரசாங்கத்துல இருந்தும் எடுத்து போடலாம், பிரைவேட்ல இருந்தும் பண்ணலாம். அது நம்மளாலதான். ஆனா நான் ஒரு முடிவு பண்ணேன், அரசாங்கத்துலன்னு வேலைக்கு போயிட்டேன்னா ஆண்டவரே அங்க அந்த வேலை என்னவோ அதை மட்டும் எடுப்பேன், மற்ற நேரம் உங்களுடைய சம்பளத்துக்கு வந்துடுவேன். சம்பளம் என்னவோ ஒரு பைசா. நான் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். இதை வச்சு எத்தனையோ லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. ஒரு பைசா கூட அந்த போஸ்டிங்லாம் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. இது நிமித்தமா எனக்கு வந்து அந்த பதவிக்கு பயங்கர போராட்டம். எனக்கு நான் பைசா கொடுத்து வாங்கலை, ஆண்டவர் பைசாவும் வாங்கவும் பண்ணல. அதனால தேவன் அந்த இதுல நான் உறுதியா இருந்தேன். இவரும் வாங்க மாட்டேங்காரு, இவர் இங்க இருக்கனால நம்மளாலே வாங்க முடியல அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்துச்சு. லூக்கா 3:12 ஆயக்காரரும் ஞானஸ்தான பெற வந்து அவனை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதீர்கள் என்றான். போர் செய்வர்களும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். ஆனா இன்றைக்கு வரைக்கும் நாங்க ஆசீர்வாதமா இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு நீ கொடுத்த சம்பளம், நான் உழைச்ச உழைப்புக்கு இவ்வளவுதான், அது போதும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா எந்த காரியத்துக்கும் நான் பண்ண மாட்டேன். ஆண்டவர்கிட்ட நல்ல தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே இது நான் ஒரு காலம் என் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரியே ஆண்டவர் அந்த சர்வீஸை அழகா முடிச்சு வர எனக்கு உதவி. ஏன்னா கவர்மெண்ட் சர்வீஸ்ல வந்த டைம் 2 டைம், அதாவது ரசிக்கப்பட்ட முன்னாடி உள்ள கடன் ஒரு டைம், அந்த சீசன் ஒரு வழியா கடந்து போனோம். கடைசி எல்லாம் தெரிஞ்சக்கப்புறம் ரசிக்கலாம் பட்டு பல வருடங்கள் கழிச்சு ஒரு கடன்ல, ரொம்ப பயங்கரமான கடன்ல மாட்டிக்கிட்டோம். அப்பதான் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராலாம் இருந்த டைம் அது. ரொம்ப அந்த கடன்ல சிக்கி தவிச்ச டைம் அது. அப்ப 2 முறை ரொம்ப, அதாவது இன்னும் ஒரு சைடு இன்கம் தான் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு இது வந்து அதிகமான ஒரு இருந்த டைம் அது. ஒண்ணும் செய்ய வேண்டாம், சும்மா கையை காட்டினா போதும், லட்சக்கணக்குல வந்து விழுந்திருக்கும். அதாவது நீங்க நினைக்கலாம், அப்ப 2 இது வாங்கக்கூடாதா, 2 பிசினஸ் அந்த மாதிரி இல்ல, லீகலா பண்ணிட்டா ஓகே. பொதுவா கவர்மெண்ட்ல இருக்கவங்க வந்து இன்னொரு இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதே இருக்கு. அதனால அந்த சட்டத்துக்கு புறம்பாவும், 2வது கவர்மெண்ட்ல உள்ள இதை எடுத்துதானே அவங்க இது பண்ணுவாங்க, அந்த பவரை வச்சுதானே அவங்க செய்யறாங்க, அந்த மெடிசின்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க, அந்த அதிகாரத்தை வச்சு அந்த பதவியை வச்சுதானே செய்யறாங்க. அதனால இந்த விஷயத்துல நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இப்போ 4 விஷயம் நாங்க சொல்லியிருக்கோம். இந்த 4 விஷயமும் முக்கியமா ரட்சிக்கப்பட்ட புதுசா இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த தீர்மானத்தை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவர் என்னென்ன வெளிப்படுத்துறாரோ அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை பிற்காலத்தில் ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ அநேகர் பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.